ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஜாதகம்லாம் பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு நடக்கிறது தான் நடக்கும், அது நடந்தால் தான் உண்டு, நம்மளால எதுவும் நடத்திக்க முடியாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு அந்த அனுபவம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் எதுவுமே நினச்சே பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் அந்த விஷயம் நடக்கும். நான் ஆசைப்படுவேன் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமேனு, ஆனால் அந்த விஷயம் நடக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26-27 விஜய் இங்கே அவரோட கட்சி ஏதோ ஒரு கூட்டம் போடுறார் இங்கே சரவணம்பட்டியில் ஒரு காலேஜில். அது ஏதோ இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸில் வந்திருந்தது. அது நான் அதுக்கு பார்த்துருந்தேன். அப்போ நேற்று மதியம் சும்மா ஃப்ரீயாக நான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரே சத்தமாக இருந்தது ரோட்டில். என்ன அப்படின்னு சொல்லி இப்படி ஜன்னல்லேருந்து இப்படி எட்டி பார்த்தாலே எங்களுக்கு ரோடு தெரியும். பார்த்தா சரன்னு வண்டிகள்லாம் போச்சு, கேரவன் போச்சு. ஒரு வண்டி மேலே பொக்கே வச்சுருந்துச்சு. அப்போ பசங்கள்லாம் நிறைய அப்படி சத்தம் போட்டுகிட்டே போனாங்க. அப்போது நினச்சேன், நம்ம இப்போ தானே ஷார்ட்ஸ் பார்த்தோம், விஜய் போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதே போல் ஒரு 7:30 மணிக்கு நைட்டு 7:30 மணிக்கு திரும்பியும் அதே மாதிரி சத்தம், நிறைய வண்டிக போச்சு. ஓகே, அவர் திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்போ மதியம் நைட் சாப்பிட்றப்ப கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசினேன். இந்த மாதிரி விஜய் இன்றைக்கி நம்ம வழியில் வந்தார், பார்த்தியா அப்படின்னு கேட்டார். இல்லை அவங்க அப்படி சர்ன்னு வண்டிக்கு போயிடுச்சு, எங்கே பார்க்குறது, விஜய் பார்க்க முடியல அப்படின்னு. இங்கேயே பார்க்க முடியல பாரு அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதியம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி எனக்கு 3 மணி வரைக்கும் ஜாதகம் பார்க்குற வேலை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஜாதகம் பார்த்துட்டு 3 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்போ தான் அப்படி சாப்பிட்டு போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு ஒரு ஃபோன் இப்படி எடுத்துகிட்டு இப்படி உட்கார்றேன். ஒரே சத்தம் வெளியே, அதே மாதிரி சத்தம், நேற்று கேட்ட மாதிரியே சத்தம். ஒரு வேளை விஜய் இன்றைக்கி போனவர் திரும்பி வரார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இப்படியே வெளியே போய் நின்று பார்க்குறோம். அப்படி ஒரு கூட்டம், பசங்க அப்படி நிறைய பேர் பைக்கில் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நேற்று இதே வழியில் வந்ததுனால. அதாவது ஏர்போர்ட்லேருந்து சரவணம்பட்டி போகிறதுக்கு எங்கள் ஏரியா, எங்கள் நகர் மேலே தான் ரோடு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த வழியை அவங்க தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்காங்க. பார்த்ததும் வராருன்னு தெரிஞ்சு உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ எடுத்ததில் கொஞ்சம் நிறைய கிளிப்பிங்ஸ் வந்துச்சு. ஆனால் நான் நினச்சது அப்படி சர்ன்னு நேற்று போன மாதிரியே எல்லா வண்டிகளும் போயிடும் அப்படின்னு. ஆனால் அந்த கூட்டம் சேர்ந்ததில் நிறைய பேர் ரோட்டில் எதிராக ஓடி வர்றதை பார்த்துட்டு அவங்க கேரவனில் விஜய் மேலே கேரவன் மேலேயே நின்று எல்லாத்துக்கும் கையாட்டிகிட்டே வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அது கையாட்டிகிட்டே வந்தவங்க கரெக்டாக எங்கள் ஸ்ட்ரீட் முக்கிலேயே நிறுத்திட்டாங்க. அவருக்கும் எங்களுக்கும் ஒரு 50 அடி தான் வித்தியாசம். நின்ன இடத்துல இருந்தே எவ்வளவு பேர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே விஜய் பார்க்கணும் அப்படிங்கிறது கனவு. எங்கெங்கேயோ ஊர்களெல்லாம் இருந்து இங்கே அடித்து பிடிச்சி அவரை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் வர்றாங்க. ஆனால் எனக்கு அப்படியே எங்கள் ஸ்ட்ரீட்டு முன்னாடியே நிற்கிறாரு. நாங்கள் வீடியோ எடுத்தோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சிக்கிட்டேன். அதாவது நடக்கணும் அப்படின்னு இருந்தால் அது சில விஷயங்கள் நடக்கும். நடக்க வேண்டான்னு இருந்துச்சுன்னா சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. நேற்று அவரை இந்த வழியாகவே போனாரே, பார்க்கலையே அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி அங்கேயே நின்று ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே நின்று அவர் எல்லாத்துக்கும் கை காட்டிட்டு இதெல்லாம் போட்டுட்டு போனார். அப்படியே மெதுவாக தான் போக முடிஞ்சது, ஸ்பீடாகவும் போக முடியல. எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க மிச்ச பேர் எல்லாருமே, எங்கள் ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. போனார். அதுதான் நின்ன இடத்துலையே நமக்கு ஒரு வீடியோ கிடைச்சிது. நம்ம வீட்டில் இருந்தே விஜய் பார்க்குற மாதிரி வீடியோ கிடைச்சிது. ஒரு சந்தோஷந்தான். இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன். இப்போது அவர் வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போடுறேன், நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.